ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் சக்தி. ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஜெம் பக்தி டிவியின் ஆடி மாத திருவிழா. ஆடி மாதம் என்றாலே அம்பிகைக்கு உகந்த, அம்பாளுக்கு உகந்த அற்புதமான ஒரு மாதம். இந்த ஆடி மாதத்திலே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரை அலங்கரிக்கும், தர்மமிகும் சென்னையை அலங்கரிக்கும் அற்புதமான ஒரு திருத்தலம் தான் திருவேற்காடு கருமாரியம்மன். உலக பிரசித்தி பெற்றது. எண்ணகத்தே பல கவிஞர்கள் பாடிய திருத்தலம். வேற்காடு ஆலயத்தில் அருமையான பாடல். ஆடி தேர் ஓடுதையா வேற்காடு ஆலயத்தில். திருவேற்காடு, திருவேற்காடு ஞானசம்பந்தரால பாடல் பெற்ற வேதபுரீஸ்வரர் அற்புதமான ஒரு திருத்தலம், சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயத்தில் ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற வேதபுரீஸ்வரர் சிவாலயத்தில் கல் தூணில் ஒரு கருமாரியம்மன் இருக்குது. அதுதான் ஆதி கருமாரி அப்படின்னு பேர். அந்த கருமாரியம்மனை அப்படியே பார்த்து நமது தெய்வீக மகான், திருவேற்காட்டின் தலை சிறந்த யோகி சித்தர் மகான் ராமதாச சுவாமிகள் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த ராமதாச சுவாமிகள் தான் அந்த கல்தூணில் எப்படி அம்பாள் இருக்காளோ அதே வடிவத்தில் அம்பாளை நிறுவி அந்த ஆலயத்தை அமைத்து அந்த திருக்கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் சேவிக்கப்பட்டு ராமதாசர் சுவாமி அவர்களால் பூஜித்த ஒரு திருத்தலம். அதுதான் ராமதாச பூஜித்தாயை நமக வரும். அந்த அஷ்டோத்திரத்திலே ராமதாச பூஜிதாயை நமக அப்படின்னு வரும். ராமதாசர் பூஜித்தார். ராமதாச சுவாமிகள் அங்கே அவருடைய சமாதி கூட இன்னும் இருக்குது. அந்த ராமதாஸ் சுவாமிகள் பூஜித்த அற்புதமான ஒரு திருத்தலம் தான் திருவேற்காடு கருமாரியம்மன். வேற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சத்தியவள், வேல்முருகன் அன்னையவள், வேண்டும் அறம் தந்திடுவாள். ஆம், வேண்டும் அறத்தை வாரி வாரி தருகின்ற ஒரு சக்தி அம்பாள். அந்த கருமாரியம்மன் திருவேற்காட்டில் கருணை பொங்கும் முகத்தோடு, வருகின்ற பக்தர்களை ஏன் என்று கேட்கும் பார்வையோடு, வருகின்ற பக்தர்களினுடைய குறைகளை நினைக்கும் போதே தீர்க்கின்ற மகாசக்தியாக விளங்குகின்ற ஒரு அற்புத தெய்வமே திருவேற்காட்டில் இருக்கின்ற கருமாரி தெய்வம். அந்த ராமதாச சுவாமி அவர்களால் அந்த வேதபுரீஸ்வரர் ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற அந்த திருக்கோயிலின் அந்த கல்தூணில் இருந்த அம்பாள் அப்படியே வடிவமைப்பாக
இந்த திருத்தலம் தான் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி 200 ஆண்டுகள் 150 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வருகின்றது. இந்த அற்புதமான ஒரு திருத்தலத்தில் பல்வேறு திருவிழாக்கள், ஆடித்தேர், ஆடி மாதம் தேர் ஓடும், ஆடி மாதம் தேர் திருவிழா, காப்பு கட்டுதல் திருவிழா, இப்படி எத்தனையோ திருவிழாக்கள் ராமதாஸ் சுவாமிகள் இருக்கும்போது நடத்தினார், இன்றைக்கும் நடக்குது. அந்த கோவிலுடைய ஆலயத்தின் முன்பாக லட்சக்கணக்கான மக்கள் நின்று அம்பாளை பாடி, நீங்கள் அந்த கோயிலில் போனீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க கோயில் முன்னால். எல்லோரும் கோயில் பின்னால் தான் பொங்கல் வைப்பாங்க, கோயில் பக்கத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க. திருவேற்காட்டில் முன்பே பொங்கல் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு திருவேற்காட்டில் அந்த விசேஷமாக பக்தி, ரொம்ப பக்தியோட அந்த கருமாரியை வழிபட்டு கருணை மிகுந்த அந்த கருமாரியினுடைய பேரருளை பெற்ற பக்தர்கள் தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர். திருவேற்காடு கருமாரி என்றாலே அதாவது நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் துயரங்களையும் தீர்க்கின்ற, வினைகளை தீர்க்கின்ற, விபூதியால் வினை தீர்க்க மகாசக்தியாக அந்த வேற்காட்டு கருமாரியினுடைய விபூதி அம்மா என்று பூசினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்து விடுகிறது. கோர்ட்டு வழக்காக இருந்தாலும் சரி, முக்கியமாக திருவேற்காட்டு கருமாரியை வணங்கியவர்களுக்கு கோர்ட்டு வழக்கு வெற்றியை தருகிறது. இதுவரையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கோர்ட்டில் கேஸ் முடியல அப்படின்னா திருவேற்காடு கருமாரியை போயிட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில் அந்த அம்பாளை வழிபட்டு வந்தவங்களுக்கு கோர்ட்டில் அவங்களுக்கு ஜட்ஜிமெண்ட்டு அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக, வேண்டுதல் ஸ்தலமாக, பிரார்த்தனை ஸ்தலமாக, அம்மையாய் அப்பனாய் அன்பிற்கு அன்னையாய் அருவமாய் உருவமாய் அருள் தரும் ஜோதியாய் அன்றுமாய் இன்றுமாய் என்றுமாய் நிறைந்து அகிலாண்ட நாயகியாய் விளங்கும் தேவி கருமாரியே ஆனாய் பெண்ணாய் அரியதோர் பொருளாகி எண்ணாய் எழுத்தாய் எவ்வியிருக்கும் உயிராகி கண்ணாகி ஒளியாகி காண்கின்ற காட்சியாகி கருணைமிகு தேவியே கருமாரி அம்மா என்ற வண்ணம் அந்த திருத்தலத்திலே எழில் கொஞ்சம் திருவேற்காட்டில் அருள் கொஞ்சம் மாரியாக, மகா மாரியாக, சக்தி மிக்க மாரியாக 1008 சக்தி பீடங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பீடங்களில் சாணித்தியம் அதிகமாக இருக்கும். அதில் திருவேற்காடு இடைப்பட்ட ஒரு பீடமாக இருந்தாலும் சென்னையை அலங்கரிக்கின்ற ஒரு தேவி. சென்னையில் அம்மன் கோவில் என்று சொன்னாலே முதன்மையாக பேசப்படுவது திருவேற்காடு தான். அதற்கு முன்றைய ஸ்தலங்களெல்லாம் இருக்கின்றன. ஆனால் அம்பாள்னு சொன்னாலே திருவேற்காடு கருமாரி என்று தான் எல்லோரும் சொல்லுவார்கள். அதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது. மாம்பழம் முப்பாத்தம்மன் இருக்குது, உங்களுக்கு பாரிஸில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி வழிபட்ட காளிகாம்பாள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே சென்னையில் திருவேற்காடு தான் எல்லாருக்கும் நினைப்போகிறோம். திருவேற்காட்டில் கஞ்சி களஞ்சியம்னு கஞ்சி எடுத்தவர்கள், அம்பாளுக்கு கூழ் வார்த்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியும் வேண்டிய சந்ததிகளும் மன நிம்மதியோடு கிடைத்து வாழ்நாளில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. திருவேற்காட்டில் ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் நவராத்திரியில் அம்பாள் 9 இரவும் அம்மனை பார்க்க வாருங்கள், அவள் அலங்காரம் கண்டு உங்கள் பாவம் தீருங்கள். 9 இரவும் அம்பாள் நவராத்திரி நாயகியாய் கொலுவிட்டிருக்காங்க. அந்த தீபச்சுடர் எத்தனையோ கோவில்கள் பார்க்கலாம். திருவேற்காட்டில் ஒண்டி தான் அந்த தருவரையில் மூலஸ்தானத்தில் எரிகின்ற விளக்கு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 1 ஜான் உயரத்துக்கு நிமிர்ந்து சுடர் விட்டு எரியும். அப்படியே சுடர் விட்டு எரியும். அந்த மற்ற கோயிலெல்லாம் எரியும். ஆனால் திருவேற்காட்டில் ஒண்டி தான் சும்மா 1 ஜான் உயரத்தில் தூக்கி அப்படி நின்று எரியும். அந்த கருவறையில் அம்பாளுடைய முகத்துக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கும் பதிவிளக்கு. அற்புதமாக அந்த விளக்கு நவராத்திரி டைமில் பார்த்தா ரொம்ப விசேஷம். நவராத்திரியில் வழிபடுவது திருவேற்காட்டில் நல்ல மங்களத்தை தரும், மாங்கல்ய பலத்தை தரும். தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் திருவேற்காடை.
நவராத்திரியில் வழிபடும் போது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா, திருவேற்காட்டில் சித்திரை மாதமும் திருவிழா. அதாவது இந்த சித்திரை மாதத்தில் திருவிழாவில் அம்பாவை போய் வழிபட்டீங்கன்னா உஷ்ணங்களால் ஏற்படும் நோய்கள், பிரச்சனைகள், ஏன்னா அவள் மாறி, மகாமாரி. அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? மகாமாரியை பற்றி எத்தனை மாரியம்மன் தாலாட்டுன்னு அவளுக்கு ஒண்டி தான் தாலாட்டு இருக்கு. எப்படிப்பட்ட தாலாட்டெல்லாம் இருக்கு தெரியுமா? வெங்கல பம்பையிலே அம்மா நீ விளையாடோ மாறி முத்தே, தாயே ஜாதிலிங்க பம்பையிலே அம்மா நீ சாய்ந்தாடோ மாறி முத்தேன்னு வெங்கல பம்பையிலே விளையாடம் மாறி முத்துவாய், சாதிலிங்கே பம்பையிலே சாய்ந்தாடம் மாறி முத்துவாய். எப்படிப்பட்ட ஒரு சக்தி! அப்படிப்பட்ட சக்தி மகமாரி, கருமாரி, ஒரு மாரியம்மையானால் தருமாரி என்று பெயர் பெற்ற அந்த மகாசக்தி திருவேற்காட்டில் வருகின்ற அடியார்களுக்கு பக்கத்துணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து ஒரு 18 வயசு பொண்ணாக அந்த அம்பாள் நம்ம கூடவே வந்துடுவா. வந்துட்டு ஒரு முறை வழிபட்டால் கூடவே வந்துடுவா. அவளை அப்பப்போ நம்ம வழிபட்டால் எப்பவுமே நம்மளை விட்டு பிரிய மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு சக்தி திருவேற்காட்டு கருமாரியை பற்றி சொல்ல போனால், நீங்கள் படுத்துட்டே கருமாரி அம்மான்னு சொன்னீங்கன்னா அவள் உட்காந்துட்டே கேட்பாளாம். ராமதாச சுவாமிகள் அழகாக சொல்லுவார், நீங்கள் படுத்துட்டே சொன்னீங்கன்னா கருமாரி தாயேன்னீங்கன்னா அவள் உட்காந்துட்டே கேட்பாளாம். நீங்கள் உட்காந்துட்டே கருமாரி தாயேன்னு சொன்னீங்கன்னா அவள் நின்றுட்டே கேட்பாளாம். நீங்கள் நின்றுட்டே கருமாரி தாயேன்னு சொன்னீங்கன்னா அவள் ஆடிட்டே கேட்பாளாம். நீங்கள் ஆடிட்டே கருமாரி தாயேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பாதங்கள் நோகாமல் தாங்கி கொண்டு கேட்பாளாம். அவள் தருமாறி என்ற அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது ஒரு பங்கு உங்களுக்கு அதிகமான மரியாதை. ஒரு அடி எடுத்து வச்சு அம்பாள் 9 அடி எடுத்து வைக்கிறான் அந்த திருவேற்காடு கருமாரி. எப்படிப்பட்ட கருமாரி! கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா. பாடாத பாடல்கள் இல்லை. திருவேற்காடு எத்தனையோ பாடல்கள். திருவேற்காட்டினுடைய மற்றொரு சிறப்பு மடிப்பிச்சை என்று சொல்லுவார்கள். மற்றொரு சிறப்பு மடிப்பிச்சை. குழந்தை பிறக்கலை, திருமணமாகலை, மஞ்சள் புடவையை கட்டிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வேப்பிலையை மூலஸ்தானத்திலேருந்து அம்பாளை வச்சு தர சொல்லி எடுத்து மடியில் கட்டிட்டு மடிப்பிச்சை ஏந்தி அப்படியே சுற்றி வந்து அந்த கோவிலில் போய் அந்த காணிக்கையை செலுத்துவார்கள். அப்படி செலுத்தும் போது குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அதே மாதிரி திருமணம் ஆகுது. அதே மாதிரி திருவேற்காட்டில் அங்க பிரதட்சணம் என்று ஊர்வலம். திருவேற்காட்டில் ஊர்வலம் வந்தால் அம்பாள் வந்து அங்க பிரதட்சணம் செய்தால் அம்பாள் வந்து கேட்ட வரத்தை தருவா. கேட்ட வரம் தருவா, கேளாத வரத்தையும் தருவா. அந்த திருவேற்காட்டு கருமாரி வந்து வாரி கொடுக்கும் மகாசக்தி. அருளை கருமாரி அருள்மாரி பொழிவாள் திருவேற்காட்டு கருமாரி. காலம் அறிவாள், கருணை புரிவாள் திருவேற்காட்டு கருமாரி அம்மா. நிச்சயமாக அன்பர்களே, வெள்ளிக்கிழமையிலே திருவேற்காடு சென்று அம்பிகையை வழிபட்டு தொடர்ந்து எலுமிச்சம்பழ மாலையை சாற்றி வந்தீர்கள் ஆனால் நீங்கள் நினைத்த காரியத்திலே வெற்றியை காண்பீர்கள். திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்தின் முன்பாக அமர்ந்து தியானத்தில் அந்த அம்பாளை பிரார்த்தித்து வேண்டனைனா அந்த அம்பாள் உங்களுடைய உணர்வில் வந்து அமர்ந்து உள்ளத்திலும் முகத்திலும் எண்ணத்திலும் செயலிலும் உறைந்து நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் திருவேற்காடு. வேற்காடு திருவேற்காடு. அந்த அதே மாதிரி அம்மை போட்டுது, பெரிய அம்மை, புட்டாள் அம்மை, இந்த மாதிரி அம்மை போடுது பார்த்தீங்களா? அந்த அம்மை போட்டு அந்த அம்மை இறங்கின பாடு அந்த திருவேற்காடு அழைச்சிட்டு போயிட்டு அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி அவங்க மேலே தெளித்து அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்தா 2வது அம்மை போடாது. அந்த அம்மை நோய் என்ற அந்த வெயிலினால் வரக்கூடிய, வெயிலின் தாக்கத்தினால் வரக்கூடிய, உஷ்ணத்தால் வரக்கூடிய, அம்பாலால் வரக்கூடிய அந்த நோய் வந்து நம்மளை விட்டு போயிடும். 2வது வராது. இந்த மாதிரி அம்பாள் கருமாரி எந்த கோயில் பிரசித்தி பெற்றிருக்கோ, சாணித்தியம் பெற்றிருக்காங்க. ஏன்னா நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள். அந்த மாதிரி ஸ்தலத்தில் அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்ணும். சாப்பிட்டாக்கா
சகல நோயும் தீர்க்கின்ற மருத்துவச்சியாக மகத்துவச்சியாக அந்த மகாசக்தி மகமாரி கருமாரி வந்து அமர்வாள். பம்பை பிறந்ததம்மா பாண்டி மன்னார் கோவிலம்மா, வெங்கல பம்பையிலே விளையாடும் மாரிமுத்தே, சாதிலிங்க பம்பையிலே சாய்ந்தாடும் மாரிமுத்தே, உனக்கு உடுக்க பிறந்ததம்மா உத்தரகிரி பூமியிலே, பம்பை பிறந்ததம்மா பாண்டி மன்னார் கோவிலம்மா. இப்படிப்பட்ட அவளுடைய ஆயுதங்கள் கத்தி உடுக்கை இவெல்லாம் கருமாரி அம்மனுடைய ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாளை வழிபடும்போது அவளுடைய ஒவ்வொரு ஆயுதமும் உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக, உங்களோடு உறுதுணையாக, உங்களோடு துணையாக வரும். திருவேற்காடு சென்று அம்பாளை வழிபடுங்கள். அருள்நிதி, அருள்நிதி, பணநிதி பொருள்நிதி என்பதை விட அருள்நிதி ரொம்ப முக்கியம். அம்பாளிட போயிட்டு அம்மா எனக்கு பொருள் வேணும், வீடு வேணும், வாகனம் வேண்டும் என்று கேட்பதை விட கருமாரி தாயே நீதான் எனக்கு வேண்டும், அங்கே போயிட்டு சரணாகதி ஆகுங்க. எங்களுக்கு மந்திரங்கள் தெரியாது அம்மா, கருமாரி அம்மா எங்களுக்கு மந்திரங்கள் தெரியாது, பூஜைகள் செய்ய தெரியாது, கதறி உருகி அழவும் தெரியாது, அம்மா தாயே கருமாரி உன்னை நம்பினால் கைவிடப்பட மாட்டோம் என்பது மட்டும் உண்மையில் சத்தியமாக தெரியும். மகமாயி வருக வருகவேன்று அந்த கருமாரி அம்மனை வணங்குங்கள். அந்த கருமாரி அம்மன் ஆலயம் புகழ்பெற்ற ஞானசம்பந்தன் பாடல் பெற்ற வேதபுரீஸ்வரர் கோயில் முன்பாக அருகாமையிலே பக்கத்திலேயே இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா திருவேற்காட்டினுடைய கிராம தேவதையாக ஸ்ரீ அருள்மிகு பனையாத்தம்மன் திருக்கோயில் இருக்குது. பனையாத்தம்மன் திருவேற்காட்டினுடைய ஒரு ஊரில் கிராம தேவதை தான் ரொம்ப முக்கியமானது. கிராம தேவதையாக பனையாத்தம்மன் இருக்குது. திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலில் தல்தூணில் ஆதி கருமாரி இருக்குது. அந்தாண்ட ஆதி கருமாரி அம்மன் கோயில் இருக்குது. மற்றொரு சிறப்பு ராமதாசருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீலஸ்ரீ தவத்திரு அன்னதான சிவம் ஐயப்ப சுவாமிகள் ஒருத்தர் வாழ்ந்தார். இப்போ தான் அவர் சமாதி ஆனார், ஜீவசமாதி ஆனார். அந்த ஸ்ரீலஸ்ரீ அன்னதான சிவம் யார் போனாலும், எந்த கோவில் திருப்பணி போனாலும் மூட்டை மூட்டையாக அரிசி தந்து அன்னதானம் போடுங்கடான்வார். அன்னதானம் போடுங்கடான்வார். அன்னதானத்தை செய்து கருமாரியை வழிபட்டு கருமாரிக்காக தன்னை அர்ப்பணித்து திருவேற்காட்டிலே வாழ்ந்து திருவேற்காட்டில் மறைந்த ஒரு மகான். ராமதாசருக்கு அடுத்தது ஐயப்ப சுவாமிகள், ஸ்ரீலஸ்ரீ தவத்து ஐயப்ப சுவாமிகள் அன்னதான சிவம் பேரவை. அப்படிப்பட்ட ஐயப்ப சுவாமிகள் வாழ்ந்த இடம். இப்படி மகான்களை எத்தனை மகான்கள் இந்த ஞானபூமியிலே என்ற வண்ணம் அத்தனை மகான்களையும் தெய்வங்களெல்லாம் மானிடர்கள் துயர் துடைக்க தானே முன்வந்து பேச தன்னிலையில் வாழும் ஜீவன்களை சித்தர்களாக ஞானிகளாக ஆக்கி உலா வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே வந்தவர் தான் ராமதாச சுவாமிகளும் ஐயப்ப சுவாமிகளும். திருவேற்காட்டு கருமாரியை வழிபடுங்கள், வளமோடு வாழுங்கள். திருவேற்காட்டு மகமாரியை வழிபடும்போது நலம் தருவாள், வளம் தருவாள், நல்லோர்க்கு எல்லாம் தருவாள், புகழ்மாறி உருமாறி கருமாறி என் தேவி, தேவி கருமாரியம்மன் எல்லா வளத்தையும் தருவாள். என்றும் மங்கள மங்கையாக தெய்வீக அருள் பெற்ற ஒரு தெய்வமாக வந்தாரை வாழ வைக்கும் திருவேற்காட்டு அரசியாக மகா சக்தியாக இருப்பிடம் கொண்டவளே கருமாரியம்மன், கருணைமிகு கருமாரியம்மன். அடியேன் குருமகா சன்னிதானம், வடபாதி ஆதி. கருமா
அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.